ஈரான் மற்றும் அமெரிக்கா இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையில நேரடியா ஒரு யுத்தம் மூழ்கக்கூடிய அளவுக்கு ஒரு பரபரப்பான சூழ்நிலை அப்படிங்கிறது இப்போ மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவ ஆரம்பிச்சிருக்குதுங்க. ஈரான் அரசாங்கம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்களோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிக்கு பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய மிலிட்டரி ட்ரில் அப்படிங்கிறத நடத்தவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஈரான் இப்போ இந்த மிலிட்டரி ட்ரில்லை நடத்துறதுக்கான காரணம் என்ன, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் அப்படி என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்க்க போறோம். கூடவே ஈரான் அரசாங்கம் இந்த போர் பயிற்சியை அவங்களோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிக்கு கிட்டையே நடத்துறதுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம் என்ன அப்படிங்கிறதையும் ரொம்பவே டீட்டெயிலா இந்த வீடியோல பார்த்தலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, ஈரான் அரசாங்கம் நேற்று IRGC படைப்பிரிவினரை கொண்டு ஈரான்ல ஒரு மிகப்பெரிய மிலிட்டரி ட்ரில் அப்படிங்கிறத நடத்தியிருக்கிறாங்க. அதுவும் இது சாதாரணமான ஒரு போர் பயிற்சியே கிடையாது. காரணம், இந்த ஒரு மிலிட்டரி ட்ரில்ல பார்த்தீங்கன்னா நான்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் இருக்கிற நியூக்ளியர் ஃபெசிலிட்டிக்கு கிட்ட ஈரான் அரசாங்கம் பண்ணியிருக்குது. ஸோ இந்த மிலிட்ரி ட்ரில்லினுடைய நோக்கமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நான்ஸ் நியூக்ளியர் ஃபெசிலிட்டி மேலே ஏதாச்சும் ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டால் அந்த தாக்குதலை எப்படி தடுத்து நிறுத்துறது, அதற்கு பதில் தாக்குதலை எப்படி நடத்துறது அப்படிங்கிறது தான் இந்த போர் பயிற்சியில் பெரிய அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியே பார்த்துருக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய டவுட் ஒன்று வரும். ஏன்பா ஈரான் அரசாங்கம் இஸ்ரேலுக்கு எதிராக ஹமாஸ், ஹவுதி, ஹெசபுல்லான்னு சொல்லி ஒரு மும்முனை போரை நடத்திய பொழுது கூட இந்த மாதிரி நியூக்ளியர் ஃபெசிலிட்டிக்கு கிட்ட ஒரு மிலிட்டரி ட்ரில் அப்படிங்கிறத பண்ணவே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இப்போ திடீர்னு ஈரான் அரசாங்கம் இந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டி கிட்ட மிலிட்டரி ட்ரில்ல பண்றதுக்கான காரணம் என்ன? அப்போ இல்லாத ஒரு ஆபத்து அப்படி என்ன இப்போ ஈரானுக்கு வந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே ஆல்ரெடி ஈரானோட நியூக்ளியர் ப்ரோக்ராமை பற்றியும் இந்த JCPOA சொல்லக்கூடிய மேற்குலக நாடுகள் ஈரான் கூட போட்டுக்கிட்ட ஒப்பந்தத்தை பற்றியும் நல்லாவே தெரியும். நம்மளே அதை பற்றி ஆல்ரெடி டீட்டெயில்டாக 2 வீடியோஸ் தனியாகவே போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. ஆனால் ஈரானோட நியூக்ளியர் ப்ரோக்ராமில் JCPOAங்கிற அந்த ஒரு ஒப்பந்தம் மட்டும் இல்லைங்க, இன்னொரு ஒப்பந்தமே இருக்குது. இந்த ஒப்பந்தத்தை பெருசாக யாருமே கண்டுக்க மாட்டோம். ஸோ அது என்ன ஒப்பந்தம் அப்படின்னா, E3ன்னு சொல்லக்கூடிய பிரிட்டன், பிரான்ஸ் மற்றும் ஜெர்மன் நாடுகள், அதாவது ஐரோப்பிய ஒன்றியத்தில் மிக முக்கியமான 3 நாடுகள் ஈரான் கூட போட்டுக்கிட்ட அந்த ஒப்பந்தம் தான். ஆக்சுவலாக JCPOA அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது மேற்குலக நாடுகள் மொத்தமாக ஈரான் கூட போட்டுக்கிட்டது. ஆனால் அந்த ஒரு அக்ரிமெண்ட்ல இருந்து ட்ரம்ப் அரசாங்கம் ஆட்சியில் இருந்த பொழுது ட்ரம்ப் வந்து அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணி விட்டுறா. அப்படி ஆக்சுவலாக JCPOA அக்ரிமெண்ட்டோட முக்கிய நோக்கமே என்ன, ஈரான் அரசாங்கம் அணு ஆயுதம் தயாரிக்காம தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த அக்ரிமெண்ட்டை ட்ரம்ப் கேன்சல் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் ஓவராலாக ஈரான் மேலே மிகப்பெரிய பொருளாதார தடை அப்படிங்கிறத விதிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால் கடுப்பாகி போன ஈரான் அரசாங்கம் அப்பயே பார்த்தீங்கன்னா அதான் அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டீங்கல்ல, அப்போ நான் வந்து அணு ஆயுதம் தயாரிப்பேன்னு சொல்லிட்டு வேகமாக அணு ஆயுதம் தயாரிக்கிற வேலையை வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த ஐரோப்பிய நாடுகளுடைய மிக முக்கியமான 3 நாடுகளான பிரிட்டன், பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனின்னு சொல்லக்கூடிய இந்த E3 நாடுகள் ஈரான் கூட போயிட்டு தனியாக ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. ஏன்பா அமெரிக்கா போயிட்டு போறான், நம்ம ஒரு ஒப்பந்தம் போட்டுக்குவோம். ஸோ ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பொருளாதார தடை உன்னை பாதிக்காத வகையில் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஈரான் கூட இந்த E3 நாடுகள் தனியாக ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்கிறாங்க. இந்த ஒப்பந்தத்தின் விளைவா IAEAன்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி ஈரான்ல பார்த்தீங்கன்னா ரெகுலரா இன்ஸ்பெக்ஷன் அப்படிங்கிறத பண்ணுவாங்க. அதாவது ஈரான் வந்து அவங்களுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத மக்களுடைய தேவைக்காக மட்டும் பயன்படுத்துறாங்களா, இல்ல அணு ஆயுதத்தை நோக்கி ஏதாச்சும் நகர்வுகளை பண்றாங்களா அப்படிங்கிறத இந்த IAEA அமைப்பு கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நிலைமையெல்லாம் ரொம்ப சுமூகமா போயிட்டு இருந்த சமயத்தில் தாங்க ஹமாஸ் இயக்கம் இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு போரை ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு போரை ஈரான் அரசாங்கம் தனக்கு சாதகமான ஒரு சந்தர்ப்பமா பார்த்துச்சு. இந்த போரை பயன்படுத்திக்கிட்டு யுரேனியம் அதிக அளவுக்கு உற்பத்தி பண்ணி அணு ஆயுதத்தை தயாரிச்சிடறான்ற முடிவுக்கு வர்றாங்க. ஆனா அவங்களுக்கு குறுக்க ஒரு மிகப்பெரிய தடைக்கல்லா இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த IAEAன்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான். ஏன்னா அவங்க ரெகுலரா இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க, அவங்கள கண்டிப்பா உள்ள வந்து பார்வையிடுறதுக்கு அனுமதிச்சே ஆகணும். அவங்கள
தடுத்து நிறுத்தினா உடனடியா ஐரோப்பிய நாடுகளும் ஈரான் மேல கடுமையான பொருளாதார தடைகளை விதிப்பாங்க. இந்த E3 நாடுகளும் அந்த ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ கண்டிப்பா ஈரான் அரசாங்கத்தால இந்த IAEA இன்ஸ்பெக்ஷனை தடுத்து நிறுத்த முடியாது. ஆனா அதே சமயம் இந்த அமைப்பினுடைய கண்கள்ல ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கிறத அவங்க கண்ணில் படாம மறைச்சு வைக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். ஸோ இந்த சமயத்துல தான் ஈரான் அரசாங்கம் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, இந்த IAEA அமைப்பினுடைய முக்கியமான இன்ஸ்பெக்டர்ஸ், அதாவது இந்த விஷயத்தை பத்தின டெக்னிக்கல் நாலேஜ் அதிகமா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல ரொம்பவே கம்மியா தான் இருப்பாங்க. ஏன்னா இந்த அணு ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய நாடுகளே கம்மி தான். அதுலயும் அதை ரெடி பண்ணக்கூடிய சயின்டிஸ்டினுடைய எண்ணிக்கை பாத்தீங்கன்னா இன்னுமே கம்மி தான். ஸோ அப்படிப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை கம்மியா இருக்கிறதுனால இதை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட ஈரான் அரசாங்கம் இந்த மாதிரி டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தர் மேலேயுமே தனித்தனியா தடைகளை விதிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த நபர் எங்க நாட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ இதன் விளைவா கிட்டத்தட்ட 2023 மட்டும் 3 இன்ஸ்பெக்டர்ஸை ஈரான் அரசாங்கம் அவங்க நாட்டுக்குள்ள நுழைய தடை விதிக்கிறாங்க. பெரிய அளவுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் இல்லாதவங்க இந்த இன்ஸ்பெக்ஷன் பண்றதுக்கு வந்தாலுமே கூட ஈரான் அரசாங்கத்தினால அவங்களை ஈஸியா ஏமாத்திர முடியும், டைவர்ட் பண்ணிட முடியும் இல்லையா. ஸோ அதை தான் ரொம்ப திட்டமிட்டு ஈரான் பண்றாங்க. ஸோ இதன் விளைவா 2023க்கு பிறகு IAEA அமைப்புனால ஈரானுக்குள்ள பெரிய அளவுக்கான இன்ஸ்பெக்ஷன் அப்படிங்கிறத நடத்த முடியாமே போகுது. பேருக்கு இன்ஸ்பெக்ஷன் அப்படிங்கிறத மட்டும் நடத்துறாங்க. அதன் விளைவா ஈரானுக்கு இந்த E3 நாடுகள் கூட இருந்த ஒப்பந்தமும் எந்த பிரச்சனையும் இல்லாம தொடருது. இன்னொரு பக்கம் ஈரான் அரசாங்கமும் அணு ஆயுதம் தயாரிக்கிற அவங்களுடைய நோக்கத்தை நோக்கி வேகமா, அதுவும் ரொம்ப மின்னல் வேகத்துல நகர ஆரம்பிக்கிறாங்க. ஈரான் அரசாங்கம் இந்த மாதிரி இன்ஸ்பெக்டர்ஸுக்கு எதிராக திட்டமிட்டு தடைகளை விதிக்குது அப்படிங்கிறது ஐரோப்பிய நாடுகளுக்கு தெரிஞ்சாலுமே கூட அவங்கனால அந்த சமயத்தில் ஈரான் மேல எந்த நடவடிக்கையுமே எடுக்க முடியல. காரணம், ஒரு மிகப்பெரிய போர் அப்படிங்கிறது மத்திய கிழக்கு நாடுகளில் நடந்துகிட்டு இருந்தது. ஆனா அந்த போர் பாத்தீங்கன்னா இப்ப கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துருச்சு. ஹமாஸ், ஹெசபுல்லான்னு சொல்லி 2 சைடுமே வீழ்த்தப்பட்டுட்டாங்க. இதன் விளைவா இப்போ ஐரோப்பிய நாடுகள் ஈரானுக்கு பிரஷர் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த E3 நாடுகள் ஈரான் கூட போட்டுக்கிட்ட ஒப்பந்தம் பாத்தீங்கன்னா வரக்கூடிய அக்டோபர் மாதம் 2025ஆம் ஆண்டு வரைக்கும் தான் செல்லுபடியாகும். அதுக்கு பிறகு மறுபடியும் ஒரு புது ஒப்பந்தம் அப்படிங்கிறத போடணும். ஸோ அப்படி பார்த்தாலுமே கூட கிட்டத்தட்ட இன்னும் ஒரு வருஷம் டைம் அப்படிங்கிறது இந்த ஒப்பந்தத்துக்கு இருக்குது. ஆனால் ஐரோப்பிய நாடுகளான அந்த E3 நாடுகள் பார்த்தீங்கன்னா இப்பயே அந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்கணும். ஸோ பழைய ஒப்பந்தம் நமக்கு வேண்டாம், புது ஒப்பந்தத்தை போடணும், அதுக்கு பேச்சுவார்த்தைக்கு ஈரான் அரசாங்கம் வரணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஐரோப்பிய நாடுகளுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் அரசாங்கம் இப்போ ரொம்பவே வீக்காக இருக்கிறாங்க. அவங்களோட ப்ராக்சிஸ் எல்லாமே வீழ்த்தப்பட்டுட்டாங்க, சிரியாவிலிருந்தும் வெளியேற்றப்பட்டுட்டாங்க. ஸோ இப்போ ஈரானை ஃபோர்ஸ் பண்ணி ஈரானுக்கு சாதகம் இல்லாத ஒரு மோசமான ஒப்பந்தத்தை ஈரான் மேலே துணிச்சிடலாம், நமக்கு சாதகமான ஒரு ஒப்பந்தத்தை ஈஸியாக வாங்கிடலாம்னு சொல்லி தான் இப்படிப்பட்ட ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறது ஈரானுக்கு கொடுக்கப்படுது. ஸோ இதனால ஈரானுக்கும் இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கும் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கவுமே இந்த விஷயத்துல IAEAன்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பே தலையிடுது. ஸோ இந்த E3 நாடுகள் சார்பா ஈரான் கூட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு IAEA சீஃபே அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ இந்த IAEA சீஃப் ஈரானுக்கு போனதையுமே அங்கே இருக்கக்கூடிய நான்ஸ் நியூக்ளியர் சைட், அதே மாதிரி ஃபார்டோவில் பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு இன்னொரு நியூக்ளியர் சைட் இருக்கு. ஸோ இந்த எல்லா இடத்துலையும் ஒரு இன்ஸ்பெக்ஷன்கிறத அவரே பண்றாரு. ஸோ இந்த இன்ஸ்பெக்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு ஈரான் அதிபர் கூட பேசும்பொழுது அவங்க சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வீக்கா இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எங்க மேல ஒரு மோசமான ஒப்பந்தத்தை திணிக்கலாம்னு நினைச்சீங்கன்னா அது நடக்காது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறாங்க. கூடவே ஈரான் அரசாங்கமே ஒரு ஆப்ஷன் ஒன்னையும் IAEA சீஃபு கொடுக்குது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்களாவே இந்த யுரேனியம் என்ரிச்மெண்ட்டினுடைய அளவு அப்படிங்கறத பெரிய அளவுக்கு குறைச்சுக்கிறோம். ஸோ நாங்களாவே எங்களுக்கு ஒரு விதிமுறை அப்படிங்கறத விதிச்சிடறோம், நீங்களும் ரெகுலரா இன்ஸ்பெக்ஷன் அப்படிங்கறத பண்ணிக்கோங்க. ஆனா அடுத்த மாதம் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம், அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா IAEA உலகளாவிய ஒரு கூட்டம் தான். அந்த கூட்டத்துல ஈரானுக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை பாஸ் பண்றதுக்கு இந்த E3 நாடுகள் தயாராகிட்டு இருந்தாங்க. அந்த தீர்மானத்தை E3 நாடுகள் பாஸ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாம இருந்தாங்கன்னா நாங்களாவே ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தையுமே குறைச்சிக்கிறோம் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை ஈரான் அரசாங்கம் IAEA சீஃபுக்கு சொல்லி அனுப்புறாங்க. ஸோ இந்த IAEA சீஃப் பார்த்தீங்கன்னா நேரு இந்த E3 நாடுகள் கிட்ட வந்துட்டு ஈரான் சொன்னதை மட்டும் சொல்லலைங்க, இவர் இன்ஸ்பெக்ஷன் பண்ணும் பொழுது இவர் சீஃப் இல்லையா, இவருக்கு எல்லா வகையான டெக்னிக்கல் நாலேஜ் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா. ஸோ இவர் அங்கே பார்த்த விஷயங்களே சொல்றார். இந்த மாதிரி ஈரான் அரசாங்கம் ரொம்ப பெரிய அளவுக்கு இந்த அணு ஆயுதம் தயாரிப்பில் ரொம்ப ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 90% அவங்க ரெடி ஆயிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் வேலைகளை முடிச்சாங்கனாலே ஈரான் கிட்ட மினிமம் 4 அணு ஆயுதங்கள் அப்படிங்கிறது ரெடியாவே இருக்கும்.
அது மட்டும் இல்லை, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு 9 கிலோகிராம் யுரேனியம் அப்படிங்கிறத தான் அவங்களால என்ரிச்மெண்ட் பண்ண முடிஞ்சுது. ஆனால் இப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 34 கிலோகிராம் அளவுக்கு யுரேனியம் என்ரிச்மெண்ட்டுங்கிற பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் இன்ஸ்பெக்ஷனில் பார்த்த எல்லா விஷயங்களையும் இந்த நாடுகள் கிட்ட சொல்கிறாப்படி. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா E3 நாடுகளும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க, ஈரான் ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் ஈரான் என்னதான் வந்து ஈரானுக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை இந்த நாடுகள் பாஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாலுமே கூட அதையும் மீறி அந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படுது. இதனால் கடுப்பாகி போன ஈரான் அரசாங்கம் இன்னும் அதிக அளவுக்கு நாங்கள் சென்ட்ரிஃபியூஜை வாங்கியிருக்கிறோங்கிற அறிவிப்பை வெளியிடுறாங்க. அதாவது சென்ட்ரிஃபியூஜை வாங்கியிருக்கிறாங்கன்னா இன்னும் அதிகமாக யுரேனியம் என்ரிச்மெண்ட்டை அவங்க பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதாங்க அர்த்தம். அதாவது இன்னும் வேகமாக அணு ஆயுதத்தை நோக்கி அவங்க நகர்றாங்க. ஸோ இந்த யுரேனியம் என்ரிச்மெண்ட்னா என்ன, அதுக்கு சென்ட்ரிஃபியூஜ் எந்த வகையில் உதவி செய்யுது, இந்த மாதிரி பல டெக்னிக்கலான விஷயத்தை பற்றியும் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், மிஸ் பண்ணாமல் அதையும் பாருங்கள். இந்த நிலைமையில தாங்க ஈரான் இவ்வளவு தூரம் அணு ஆயுதத்தில் அட்வான்ஸ் ஆயிட்டாங்கன்ற விஷயம் அமெரிக்காவினுடைய காதுகளுக்கும் போகுது இந்த IAEA அமைப்பின் மூலமாக. ஸோ அமெரிக்க அதிபரான ஜோ பைடனும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் ஏதோ ஒரு பண்ணியாகணும் இல்லையா. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜேக் சுலைவன் கிட்ட கேட்டப்போ ஜேக் சுலைவன் பைடனுக்கு சில ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காப்படி. ஸோ இந்த சம்பவம் நடந்தது பார்த்தீங்கன்னா கடந்த நவம்பர் மாதம் இறுதியில் அல்லது டிசம்பரினுடைய ஆரம்ப கட்டத்தில் பைடனுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கலாம்னு நம்பப்படுது. அதில் ரொம்பவே முக்கியமான ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேரடியாக ஈரானோட நியூக்ளியர் சைட்ஸ் மேலே ஒரு ஏர் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறத அமெரிக்கா பண்ணுறது தான். ஸோ இஸ்ரேல் ஆல்ரெடி நடத்தின தாக்குதல்லையே ஈரானோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்குதுங்கிறது அமெரிக்காவினுடைய ஒரு கருத்து. ஸோ இதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு ஏன் ஈரானுக்குள்ளேயே போயிட்டு ஒரு அட்டாக்கை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பைடனுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் பைடன் தான் பார்த்தீங்கன்னா நம்மளே ஆட்சியை விட்டு போக போகிறோம், இந்த மாதிரியான ஒரு சமயத்தில் தாக்குதல் நடத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தையை நடத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தாக்குதலை தள்ளி போட்டிருக்கா அப்படி. ஆனால் அதே சமயம் மறுபக்கம் இஸ்ரேலோட ஹையர் அஃபீஷியல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பை சந்திச்சு பேசியிருக்கிறாங்க. அந்த பேச்சுவார்த்தையில ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த பிறகு ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவே ஒரு ஏர் ஸ்ட்ரைக்கை நடத்தலாம், அப்படி இல்லைன்னா இஸ்ரேலுக்கு அமெரிக்கா சார்பா ஒரு ஏர் ஸ்ட்ரைக்கை ஈரான் மேல நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து அப்படிங்கிறது நிலவுது. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஈரான் அரசாங்கம் அவங்களோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிக்கு கிட்டையே போர் பயிற்சி அப்படிங்கிறத மேற்கொண்டுகிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒருவேளை அமெரிக்காவோ இஸ்ரேலோ ஒரு ஏர் ஸ்ட்ரைக்கை நடத்த வந்தால் அதையை எப்படி தடுக்கலாம், அதற்கு பதிலடி எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் ஈரானோட இந்த போர் பயிற்சியினுடைய முக்கிய நோக்கமே. ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இன்னுமே ரொம்ப சீரியஸாக போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தான் தெரியும். ஸோ ஃபைனலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ட்ரம்ப் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு ஈரானுக்கு எதிராக ஒரு ஏர் ஸ்ட்ரைக் நடத்துறதுக்கு அனுமதி வழங்குவாரா, இல்லை ஈரான் கூட பேச்சுவார்த்தை நடத்தி மீண்டும் ஒரு ஒப்பந்தம் அப்படிங்கிறது ஈரானுடன் கையெழுத்திடப்படுமா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.